ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு சூர்யா அகாடமி. பொருளாதாரம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். 5வது பாடம், அதாவது 10ஆம் வகுப்பு சமச்சீர் கல்வி புத்தகத்தில் 5வது பாடம் தமிழ்நாட்டில் முக்கிய தொழில்துறை தொகுப்புகள் மற்றும் அவற்றின் சிறப்புகள் 5.5 அந்த டாபிக் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். மற்ற வீடியோஸ்க்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் பயன்படுத்திக்கோங்க. டைரெக்டாக வீடியோவுக்கு போயிடலாம். மேஜர் இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர்ஸ் அண்ட் தேர் ஸ்பெஷலைசேஷன் இன் தமிழ்நாடு, அதை பற்றி தான் சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா தானியங்கி தொகுப்புகள், அதாவது ஆட்டோமேட்டிக் கிளஸ்டர்ஸ்னு இங்கிலீஷில் சொல்கிறாங்க. என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, சென்னை வந்து ஒரு பெரிய அளவிலான வாகன தொழில்துறை தளமாக இருக்குது, கரெக்டுங்களா? தொழில்துறையில் அந்த வண்டி, காரு இதெல்லாம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுல சென்னை ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. அதனால் சென்னை வந்து ஆசியாவின் டெட்ராய்ட் அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா? ஏசியாவோட டெட்ராய்ட் அப்படின்னு அழைக்கிறாங்க சென்னையை. சென்னையானது மிக அதிகமான தானியங்கி தொழிலை ஒன்றிணைக்கும் மற்றும் உதிரி பாகங்கள் செய்யும் தலைமையிடமாக திகழ்கிறது. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. தானியங்கி தொழில்களை ஒன்றிணைக்கும், அது மட்டும் இல்லை, உதிரி பாகங்கள் செய்யும் தலைமையிடமாக திகழ்கிறது. சில உள்நாட்டு நிறுவனங்களான டிவிஎஸ், டிஐ சைக்கிள்ஸு, அசோக் லேலாண்டு, அப்புறம் ஸ்டாண்டர்ட் மோட்டார்ஸு அதெல்லாம் வந்து இருந்தாங்க. அதெல்லாம் வந்து சென்னையில் இருந்தாங்க. பொருளாதார சீர்திருத்தம் 1990களுக்கு அப்புறம் ஹூண்டாயி, ஃபோர்டு, சரிங்களா, டைம்லர், பென்ஸு, அந்த பென்ஸ் கம்பெனி சொல்கிறல, பென்ஸு, ரெனால்ட், நிசான், இது மாதிரி கம்பெனிலாம் வந்து மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ்னு சொல்லுவாங்கள்ல, அவங்களாம் வந்து தொழிற்சாலைகளை ஆரம்பிச்சிருக்காங்க அந்த ஏரியாவில், ஓகேங்களா? வெளிநாடுகளிலிருந்து பல உதிரி பாகங்கள் உற்பத்தி செய்யும் உற்பத்தியாளர்களின் கவனங்கள் இங்கே ஈர்க்கப்பட்டுள்ளது. இது மாதிரி பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் இங்கே ஓப்பன் பண்ணோன்னா ஏன்பாலாம் அங்கே போகிறாங்க? அப்போ என்ன காரணம்? அங்கே நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கிறது, அங்கே தொழில் பண்ணுற சூழ்நிலை நல்லா இருக்காட்டுக்குது அப்படின்னு வெளிநாட்டில் இருக்கவங்களும் கவனிக்க ஆரம்பிக்கிறாங்க, சரிங்களா? பல உள்நாட்டு நிறுவனங்களும் சேர்ந்து அனைத்து நிறுவனங்களுக்கான உதிரி பாகங்களின் உற்பத்தி தேவையை பூர்த்தி செய்கின்றன. அதாவது இப்போலாம் வந்து மேனுஃபேக்சரிங் இங்கேயே ஆரம்பிச்சிட்டாங்க, உதிரி பாகங்கள், அதுதான் சொல்ல வராங்க. ஒசூரில் பார்த்தீங்கன்னா, ஒசூரும் இப்போ வந்து நல்ல டெவலப் ஆகிட்டு வருது சென்னைக்கு ஈக்குவலாக. மற்றொரு தானியங்கி தொகுப்புன்னு சொல்கிறாங்க. அங்கே வந்து டிவிஎஸ், அசோக் லேலேண்ட் போன்ற கம்பெனிலாம் அங்கே தொழிற்சாலை ஃபேக்ட்ரி போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து கோயம்புத்தூரும் டெவலப் ஆகிட்டு இருக்குது. அதே மாதிரி இந்த மெஷின்ஸ், ஆட்டோமேட்டிக் கார்ஸு, பைக்ஸு, இது உங்களோட இண்டஸ்ட்ரியில் வந்து ஆரம்பிச்சிட்டு வராங்க அப்படின்னு சொல்ல வராங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வாகனம் மற்றும் பேருந்து கட்டுமான தொழில் தொகுப்புகள், அதாவது இந்த பாடி பில்டிங், பஸ்ஸு பாடி, இந்த லாரி பாடி பில்டிங் கட்டுறது, அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பேர் வந்தாவே நாமக்கல் திருச்செங்கோடு பெல்ட்டு தாங்க. அந்த ஏரியாவில் தான், நாமக்கல் மற்றும் திருச்செங்கோடு அந்த பகுதிகளில் தான் வந்து இந்த லாரிலாம் போகுதில்ல, அந்த லாரிலாம் வந்து அங்கே தான் கட்டமைக்கிறாங்க. அந்த லாரி பாடியெலாம் வந்து அங்கே தான் கட்டுறாங்க. பெயர் பெற்ற இடங்களாகும். கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட அலகுகளை கொண்டு கரூர் மற்றும் முக்கிய மையமாக திகழ்கிறது அப்படிங்கிறாங்க. அதாவது நாமக்கல், திருச்செங்கோடு பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் கரூரும் ஒரு மேஜர் யூனிட்டு, கிட்டத்தட்ட 50 யூனிட் வச்சுருக்கு அப்படின்றாங்க. இதில் இருக்க இந்த பெரிய பெரிய தொழில் தொடங்கின ஆளுங்களாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களாம் வந்து ஏற்கனவே பெரிய கம்பெனியில் வேலை செஞ்சு தங்களோட சொந்த கம்பெனியை ஆரம்பித்தவங்க. இந்த நாமக்கல், திருச்செங்கோடு பெல்ட்டு, கரூர் பெல்ட்டெல்லாம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு டிவிஎஸோ, அசோக் லேலண்டோ, அது மாதிரி பெரிய கம்பெனியில் போயிட்டு லாரி பாடி எப்படி கட்டுறாங்க அப்படின்னு வந்து பார்த்துக்கிறாங்க. பார்த்துட்டு அப்புறம் அவங்க வந்து சின்ன சின்ன கம்பெனியை தங்களுக்கு அடுத்த மாதிரி அவங்க ஆரம்பிச்சுக்கிறாங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டெக்ஸ்டைல் கிளஸ்டர்ஸ், அதாவது இப்போ வாகனங்கள் பற்றி பார்த்தோம், வாகனங்கள் பாடி கட்டுறதை பற்றி பார்த்தோம். அப்புறம் வந்து துணி நெசவு தொழில் பற்றி பார்க்கணும். அதாவது இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய தொழில்துறைகளுக்கு தமிழ்நாடு தாயகமாக விளங்குகிறது. நெசவு தொழிலை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு தான் தாயகம் இந்தியாவில், சரிங்களா? நம்மளை விட்டால் பங்களாதேஷ் பக்கத்தில், ஆனால் மொத்த இந்தியாவிலையும் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு தான், நம்ம தான் வெயிட்டு கம்மிக்கிறோம் நெசவு தொழிலை பொறுத்த வரைக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க. தென்னிந்தியாவின் மான்செஸ்டர்னு கோயம்புத்தூரை கூப்பிட்றதுக்கு காரணம் தான். சென்னை என்னான்னு கூப்பிட்டாங்க? ஆசியாவோட டெட்ராய்ட். நல்லா பார்த்துங்க, ஏஷியா, மொத்த ஏஷியாவோட டெட்ராய்ட். கோயம்புத்தூரை தென்னிந்தியாவோட மான்செஸ்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. தற்போது நெசவு ஆலைகளில் பெரும்பாலாவை கோயம்புத்தூரில் தான் இருக்குது, அந்த ஏரியாவில் தான் இருக்குது. நமது நாட்டின் மிகப்பெரிய பருத்தி நெசவு தொழில் உற்பத்தியில் தமிழகம் பெரும் பங்கு வகிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, ஈரோடு, சேலத்துலேயும் வந்து விசைத்தறி, அதாவது மின்தறி, விசைத்தறி ஆலைகள்லாம் இருக்குது, சரிங்களா? அந்த தொழில் பரவலாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து திருப்பூர், நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், பின்னலாடை தொழில் வந்து அங்கே தான் பின்னலாடை தயாரிக்கும் ஏராளமான நிறுவனங்கள் வந்து திருப்பூரில் தான் இருக்குது. பாருங்கள், நாட்டின் பருத்தி பின்னலாடை ஏற்றுமதியில் 80% பங்கினை கொண்டு இருக்குதான். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 1980களில் அந்த பிற்பகுதியில் 3 லட்சத்துக்கும், அப்போலேருந்து 1980ஓட பிற்பகுதியிலேருந்து கிட்டத்தட்ட 3 லட்சம் பேருக்கு வேலை கொடுத்துட்டு வருதான் அந்த ஏரியா. இது உள்நாட்டு சந்தையில் ஒரு மிகப்பெரிய உற்பத்தியாளராக திகழ்கிறது அப்படின்னு சொல்ல வராங்க. இந்த மிகப்பெரிய வெற்றியின் காரணமாக உலக சந்தையில் உலகத்திற்கு அரைக்கோளத்தில் ஒரு சக்தி வாய்ந்த தொகுப்பாக இந்த இடம் உள்ளது. அதாவது தென் பகுதி நாடுகள்லேயே நம்மளுது வந்து ஒரு சக்தி வாய்ந்த இடம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆரம்பத்தில் உள்ளூர் தொழில் முனைவோரால் பெரும்பாலான நிறுவனங்கள் தொடங்கப்பட்டன.
சரிங்களா. ஆரம்பத்தில் வந்து லோக்கல் ஆளுங்க திருப்பூர்காரங்களா திருப்பூருக்கு பூர்வீகமாக கொண்டவங்களே தொழில் ஆரம்பித்தாங்க. இப்போ பெரிய பெரிய ஃபேக்ட்ரியும் வந்து பெரிய பெரிய இன்டர்நேஷ்னல் கம்பெனி பெரிய பெரிய காசு இருக்கிறவங்களாம் வந்து கார்மெண்ட்ஸ் ஃபேக்ட்ரி ஆரம்பிச்சிட்டாங்க. ஏற்றுமதி பண்ணுறாங்க இப்போ அவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நான் முதல்ல ஒரு பாயிண்ட் வந்து சொன்னேன்ல, உலகின் தெற்கு அரைக்கோளத்தில் ஒரு சக்தி வாய்ந்த தொகுப்பாக இந்த இடம் உள்ளது. சரிங்களா. அதாவது தெற்கு அரைக்கோளம் அப்படின்னா அந்த உள்ள நாடுகள் வந்து தெற்கு நாடுகள், குளோபல் சவுத், அதாவது வட அரைக்கோளம் தென் அரைக்கோளம் அப்படின்னு பிரிக்கிறோம்ல, அதில் தெற்கு அரைக்கோளத்தில் உள்ள நாடுகள் குளோபல் சவுத், அதாவது தெற்கு நாடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா. அது யாராவது அந்த நாடுகள் ஏதாவது 1-2 எக்ஸாம்பிள் எனக்கு கொடுங்களேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேப் கொடுத்துருக்காங்க. அந்த மேப்பில் என்னென்னா இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர்ஸ், இந்தியா தமிழ்நாட்டில் தொழில்துறை தொகுப்புகள் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு சொல்ல வராங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், திருவள்ளூரில் தானியங்கி ஆட்டோமேட்டிவ், அது வந்து சென்னையில் வந்து தானியங்கி மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்பம் எலக்ட்ரானிக்ஸ், மின்னணுன்னா எலக்ட்ரானிக்ஸு, தானியங்கினா ஆட்டோமேட்டிவ், தகவல் தொழில்நுட்பம்னா ஐடி இண்டஸ்ட்ரி, இதெல்லாம் சென்னையில் இருக்குது. அப்படியே வேலூரில் பார்த்திங்கன்னா தோல் தொழிற்சாலை, காஞ்சிபுரம் பார்த்திங்கன்னா பட்டு ஆடைகள், அப்படியே இந்த பக்கம் ஒசூரில் பார்த்திங்கன்னா அங்கேயும் வந்து ஆட்டோமேட்டிவ் தானியங்கி எலக்ட்ரானிக்ஸ் இண்டஸ்ட்ரிலாம் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து சேலம் அந்த ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா இரும்பு, சேலம் ஸ்டீல் பிளான்கள் இப்படிங்களா, விசைத்தறி சேலத்துலேயும் பவர்லூம் இருக்குது, ஈரோட்லேயும் பவர்லூம் இருக்குது, விசைத்தறி இருக்குது, மஞ்சளும் ஈரோட்டில் ஃபேமஸு. அப்படியே நாமக்கல் வந்துட்டிங்கன்னா நாமக்கல் வந்து போக்குவரத்து, அந்த லாரி பாடி கட்டுறது, அப்புறம் வந்து கோழிப்பண்ணை, முட்டை கோழிப்பண்ணாலாம். அரியலூரில் வந்து சிமெண்ட்டு. அப்படியே திருப்பூர் பார்த்திங்கன்னா பின்னல் ஆடை, ஆயுத ஆடைகள் வந்து வருது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா திருச்சிராப்பள்ளியில் வந்து இந்த பெல் இருக்கிறதுனால கொதிகலன்கள், அந்த பாய்லர் டர்பைன்லாம் சொன்னல, கொதிகலன்கள் விசையாலைகள் இதெல்லாம் வந்து. அப்புறம் கரூர்லேயும் வந்து வாகன கட்டுமானம், அந்த திருச்செங்கோடு நாமக்கல் பெல்ட்டோட அப்படியே கரூரும் வரும், அங்கேயே வாகன கட்டுமானம், அங்கேயே விசைத்தறிகள் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து கோயம்புத்தூரில் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ஆயுத ஆடைகள் மற்றும் தகவல் தொழில்நுட்பம். மதுரையில் வந்து பார்த்திங்கன்னா தோல் இது போட்டிருக்காங்க. விருதுநகர் சிவகாசியில் வந்து பட்டாசுகள், தீப்பெட்டிகள் மற்றும் அச்சிடுதல், இதெல்லாம் வந்து ஃபேமஸ். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, கேள்விகளை கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். எக்ஸாமில் மெயின்ஸ் எழுதும் போது இதெல்லாம் வச்சு எழுதுனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக நம்ம டாப்பிக்கை ப்ரெசென்ட் பண்ணலாம். அடுத்து வந்து வாகன கட்டுமான தொழில் மேம்படுத்தலை தவிர மேசை துணி, சரிங்களா, திரைச்சலைகள், அதாவது கரூரில் பார்த்துட்ருக்கோம், மேசை துணி, திரைச்சலைகள், படுக்கை விரிப்புகள் மற்றும் துண்டுகள் போன்ற வீட்டு அலங்கார பொருட்களை ஏற்றுமதி செய்யும் முக்கிய மையமாக கரூர் உள்ளது. சரிங்களா. கரூரில் தான் அந்த வாகன கட்டுமான தொழிலை தவறையும் அந்த மேசை துணி, இந்த டேபிள் மேலே போடுறாங்களா அந்த துணி, திரைச்சலைகள்லாம், அந்த கர்டைன்ஸ், இதுக்கு ஜன்னலுக்கு போடுற அந்த இது ஸ்க்ரீன்லாம், படுக்கை விரிப்புகள், பெட்ஷீட்ஸு, அப்புறம் துண்டு, இதெல்லாம் வந்து அங்கே வந்து, அப்புறம் அலங்கார பொருட்கள், வீட்டு அலங்கார பொருட்கள்லாம் கரூரில் ஏற்றுமதி செய்கிறாங்களா. அக்கம் பக்கத்தில் யாராவது நீங்கள் கரூர் பக்கமாக இருந்தால் இந்த இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. தமிழ்நாட்டு ஆளுங்கள்லாம் நிறையா வந்து ஃப்ளிப்கார்ட், அமேசான் வெளியிலேருந்து இறக்குமதி பண்ணிக்கிட்டு இருக்காங்க, வாங்கிட்டு இருக்காங்க. கரூருக்காரங்க யாராவது யூஸ் பண்ணி தமிழ்நாட்டுக்காரங்க தேவையை அவங்க உள்ளூர் ஆளுங்களே தீர்த்தாங்கன்னா செலவு கம்மியாக நம்ம நல்ல குவாலிட்டியான பொருள் நமக்கும் கிடைக்கும். சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பவானி மற்றும் குமராபாளையம் உள்நாட்டு மற்றும் உலகளாவிய சந்தைகளுக்கு தரை விரிப்புகளை உற்பத்தி செய்யும் முக்கிய மையங்களாக திகழ்தான். நல்லா நோட் பண்ணிக்கோங்கப்பா. பவானி மற்றும் குமராபாளையத்தெல்லாம் தரை விரிப்புகள் வந்து உற்பத்தி செய்கிறாங்களாம். இத்தகைய நவீன தொகுப்புகளை தவிர பட்டு மற்றும் கைத்தறி புடவைகளுக்கு பிரபலமான மதுரை மற்றும் காஞ்சிபுரம் பட்டுனாவே இங்கே மட்டும் இல்லைங்க, டெல்லி வரைக்கும் கேட்குறாங்க. என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து டெல்லியில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஃபஸ்ட்டு நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே காஞ்சிபுரம் சேலை நல்லா இருக்குமாமே அப்படின்னு கேட்பாங்க. சரிங்களா. அந்தளவுக்கு காஞ்சிபுரம் அந்த நேம் வந்து நல்ல ஒரு ரிஜிஸ்டர் ஆயிடுச்சு. சரிங்களா. அந்த கைவினை தொகுப்புகள்லாம் இருக்குது. அப்புறம் தோல் மற்றும் தோல் பொருட்களின் தொகுப்பு வந்து பார்க்கலாம். இந்தியாவில் 60% தோல் பதனிடும் உற்பத்தி திறனையும் பாருங்கள். இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர். நம்ம பின்னலாடை தொழிலில் நம்ம தான் ஸ்ட்ராங்கு அப்படின்னு நம்ம பேசிக்கிட்டு இருப்போம். ஆனால் வந்து தோல் தொழிலே நம்ம தான் ஸ்ட்ராங்கு அப்படின்னு சொல்ல வராங்க பாருங்கள். 60% தோல் பதனிடும் உற்பத்தி திறனையும், 38% தோல் காலணிகள் மற்றும் தோல் உதிரி பாகங்கள் அதனை சார்ந்த பொருள்களின் உற்பத்தியையும் தமிழ்நாடு பெற்றிருக்கிறது அப்படின்னு சொல்ல வராங்க. முக்கியமாக வேலூரில் சுற்றியுள்ள பகுதிகள் எது ராணிப்பேட்டை, ஆம்பூர், வாணியம்பாடி, அங்கே அந்த நகரங்களில் நூற்றுக்கணக்கான தோல் உற்பத்தி மற்றும் பதனிடும் வசதியை கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்ல வராங்க. தோல் பொருட்கள் ஏற்றுமதியில் இந்தியாவிலே ஃபஸ்ட்டு நம்ம வேலூர் தான். சரிங்களா. இந்தியாவிலே ஃபஸ்ட்டு டிஸ்ட்ரிக்ட்னா வேலூர் தான். சென்னையிலையும் இருக்கா பல தோல் சார்ந்த உற்பத்தி நிறுவனங்கள், ஏற்றுமதி தொழிற்சாலை நிறுவனங்கள் உள்ளதான். திண்டுக்கல் மற்றும் ஈரோடு மாவட்டங்களில் தோல் பதனிடுதல் மற்றும் உற்பத்தி தொழிற்சாலைகளின் தொகுப்பு காணப்படுகிறதுன்னு சொல்ல வராங்க. தோல் உற்பத்தி தொழிற்சாலையும் வேலைவாய்ப்பை அளிப்பதில் முக்கிய பங்கு வகிக்குது. தமிழ்நாட்டில் தோல் உற்பத்தி தொழிற்சாலையும் நிறைய வேலைவாய்ப்பு வழங்குது. நோட் டவுன், இந்த பாயிண்ட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பட்டாசு, தீப்பெட்டி மற்றும் அச்சிடுதல் தொகுப்பு. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டரு, அதாவது துணிக்கு அப்புறம் தோலுக்கு அப்புறம் பட்டாசு, தீப்பெட்டி, அச்சிடுதல். தமிழ்நாட்டோட இது ஆட்டோமேட்டிவ் இண்டஸ்ட்ரியும் முதல்ல பார்த்தோம், வாகன தயாரிப்பெல்லாம் பார்த்தோம். இப்போ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான இது வந்து பட்டாசு, தீப்பெட்டி, அச்சிடுதல். சிவகாசி ஏரியா, சிவகாசி மறக்கவே கூடாது, சின்ன குழந்தை கூட தெரிஞ்சிருக்கணும்.
தீப்பெட்டி உற்பத்தி தொழிற்சாலையில் புகழ்பெற்று விளங்கும் சிவகாசி பகுதி தற்பொழுது பட்டாசு மற்றும் அச்சிடுதல் தொழிலில் நாட்டின் சிறந்த நகரமாக திகழ்கிறது. இந்தியா 90% பட்டாசு உற்பத்தி, 80% பாதுகாப்பான தீப்பெட்டி உற்பத்தி மற்றும் 60% அச்சுப்பணி தேர்வுகளுக்கு முக்கிய பங்காக இதனையே சார்ந்துள்ளது. மொத்த இந்தியாவுக்கு இதை தான் சார்ந்திருக்கிறது. நமக்கெல்லாம் பெருமை, சரிங்களா, கெத்தா சொல்லலாம். அச்சிடும் தொழிற்சாலை ஒவ்வொன்றும் அவற்றின் பணிகளில் தனித்துவம் பெற்று மேலோங்கி விளங்குகிறது. காலனித்துவ காலத்தில் தான், அந்த காலனியல் பீரியடில் தான் தொடங்கப்பட்ட தொழில் தற்பொழுது அதிக அளவு வேலை வாய்ப்பை வழங்குது. இந்த வெள்ளைக்காரனால டைமில் தான் தொடங்கினாங்க, அப்போ அதிக அளவு வேலை வழங்குது. எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. சைனாக்காரங்க கொடுக்குற பட்டாசு பொருள்லாம் 100-200 கம்மியாக வரும். ஆனால் தயவு செஞ்சு வாங்காதீங்க. ஏன்னா நம்ம தமிழ்நாட்டிலேருந்து பொருளை நம்ம கொண்டு போய் வெளியிட்டா தான் தமிழ்நாடு முன்னேறும். அதை தான் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும். சைனாக்காரன் 10 ரூபா 20 ரூபா அவங்களோட பட்டாசு வருது அப்படிங்கிறத அதை போய் வாங்குறதோட நம்ம ஊர், அதுவும் தமிழ்நாட்டுக்காரங்க சிவகாசியிலேருந்து வருது அப்படின்னா நமக்கு தாங்க பெருமை. நம்ம தான் அதை ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து வாங்கணும், சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து மின்னணுவியல் மற்றும் தகவல் தொழில்நுட்ப தொகுப்புகள், அதை பற்றி பார்க்குறோம். அந்த ஏரியாவில் எங்கே இருக்குது மின்னணுவியல்னால் எலக்ட்ரானிக்ஸ், அப்புறம் ஐடி இண்டஸ்ட்ரி எங்கே இருக்குன்னா 1990க்கு அப்புறம் தான் வந்து பொருளாதார சீர்திருத்தம் வந்துச்சு. முக்கியமாக சென்னை பக்கம்லாம் வந்து பார்த்திங்கன்னா நோக்கியா, ஃபாக்ஸ்கானு, மோட்டோரோலா, சோனி எரிக்சனு, சாம்சங்கு, டெல்லு இவங்கெல்லாம் வந்து அவங்களோட ஹார்ட்வேர் தயாரிப்பு, எலக்ட்ரானிக்ஸ் தயாரிப்புலாம் வச்சாங்களாம், சரிங்களா. இந்த நிறுவனங்கள், கைபேசி கருவிகள், சுழல் பலகைகள், அதுக்கப்புறம் வந்து நுகர்வோர் மின் சாதன பொருட்கள், சரிங்களா. சுழல் பலகைகள்னால் சர்க்கியூட் போர்டு, சரிங்களா, சர்க்கியூட் போர்டு, அந்த கன்சூமர் எலக்ட்ரானிக்ஸு இதெல்லாம் வந்து தயாரிப்பில் ஈடுபட ஆரம்பித்தாங்க. சென்னையோட சுற்றுவட்டார பகுதிகள் தான் இதை வந்து பண்ண ஆரம்பித்தாங்க, சரிங்களா. இது நம்ம வந்து நோட் பண்ணிக்க வேண்டிய ஒரு விஷயம், சரிங்களா. சென்னையோட சுற்றுவட்டார பகுதியில் தான் பண்ண ஆரம்பித்தாங்க. இதுவும் ஒரு இம்பார்ட்டண்டான பாயிண்ட்டு. இப்போ வந்து இதெல்லாம் வந்துருச்சு. நோக்கியாலாம் இப்போ அவ்வளோக்கா ப்ரொடக்ஷன் இல்லை, நமக்கே தெரியும், அவ்வளோக்கா விற்பனை ஆகுறதில்ல. ஆனால் ஆப்பிள், ரெட்மி இவங்கெல்லாம் கூட சென்னை பேஸில் வந்து பண்ணுறதா என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது கன்ஃபர்மேஷன் நியூஸ் இருந்தால் நீங்களும் சொல்லுங்கள். சென்னை ஏரியாவில் அந்தளவுக்கு நல்லா டெவலப் ஆகிருக்கு. சென்னை ஏரியாவில் பாருங்கள், நம்ம காரு இண்டஸ்ட்ரி தான் பார்த்தோம், இப்போ இந்த மாதிரி ஏரியாவும் நல்லா டெவலப் ஆகிட்டு இருக்குது. அப்புறம் ஐடி ஏரியாலாம் உங்களுக்கே தெரியும் எங்கே இருக்குன்னு. இப்போ ஒரு ப்ளூ கலர் கட்டை ஒன்று கொடுத்துருக்காங்க, அது என்னென்னு பார்க்கலாம். குறிப்பிட்ட சில தகவல் தொழில்நுட்ப பொருளாதார மண்டங்கள், அதான் பாருங்கள், நான் இப்போ தான் சொன்னால ஐடி ஏரியா, ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ், பொருளாதார மண்டலங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. வளர்ச்சியை மேலும் அதிகப்படுத்தும் பொருட்டு சென்னை வட்டார பகுதிகளை தவிர, சென்னையை தவிர டயர் 2 சிட்டின்னு சொல்லுவாங்க. சென்னை அளவுக்கு பெருசாக இல்லைனாலும் சென்னை அளவுக்கு பிற்காலத்தில் வரலாம் அப்படின்னு ஸ்கோப் உள்ள நகரங்கள் எது எதுனா கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி, திருநெல்வேலி, ஹோசூர், சேலம், இந்த ஏரியாலாம் வந்து பார்த்திங்கன்னா தகவல் தொழில்நுட்ப, அதாவது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஐடி முதலீட்டுக்கான இடங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அதுக்காக எல்காட் அப்படிங்கிற நிறுவனம் வந்து 8 இடங்களில் எல்காட் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ், சரிங்களா, சிறப்பு பொருளாதார மண்டலங்களை வந்து ஐடிக்காகவே நிறுவனாங்க அப்படின்னு சொல்ல வராங்க, சரிங்களா. மொத்தம் 8 இடங்களில், நான் ஏரியா ஞாபகம் வச்சுக்கோங்க. டயர் 2 சிட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. கோயம்புத்தூர், மதுரை, திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, ஹொசூர், சேலம், இந்த ஏரியாலாம். சென்னை, சோழிங்கநல்லூர், இந்த ஏரியாலாம் பாருங்கள் எங்கெங்கே வந்து பொருளாதார சிறப்பு நிறுவனங்களை நிறுவியுள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில் வந்து சோழிங்கநல்லூர், கோயம்புத்தூரில் வந்து விலாங்குறிச்சி, மதுரையில் வந்து இலந்தைக்குளம், மதுரையில் மறுபடியும் மதுரையிலே வந்து பார்த்திங்கன்னா வடபாலாஞ்சி, அப்புறம் கிண்ணிமங்கலம், அப்புறம் திருச்சியில் வந்து பார்த்திங்கன்னா நாவல்பட்டு, இந்த ஏரியாவெலாம் வந்து நிறுவியிருக்கிறாங்க. மாநிலத்தின் யூனிட்ஸ், அந்த அலகுகளை அமைக்க விரும்பும் நிறுவனங்களுக்கு எல்காட்டோட எஸ்இசி, அதாவது ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் மூலம் வசதிகள் வழங்கப்படுது. அவங்க வசதிகள் வழங்குறாங்க. புதிய இடங்களில் இந்த எல்கா எஸ்இசி அமைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் தேவை மற்றும் நம்பகத்தன்மையின் அடிப்படையில் வழங்கப்படுகிறது, சரிங்களா. அந்த ஏரியா என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருநெல்வேலியில் கங்கை கொண்டான், சேலமில் ஜாகிர் அம்மாபாளையம், ஒசூரில் விஸ்வநாதபுரம், இங்கேயும் வந்து ஐடி செக்டார் அமைக்கிறதுக்கான, அதாவது இந்த எல்கா எஸ்இசிஸ் அமைக்கிறதுக்கான ஸ்கோப்ஸ் அதிகமாக இருக்குது, சரிங்களா. இவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? ஏன்னா வந்து ஓவராலாக பார்த்தா எனக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த வீடியோ பண்ணும் போதே எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஏன்னா நம்மளோட தமிழ்நாட்டில் இவ்வளோ இருக்கா, எப்போ பார்த்தாலும் கவர்மெண்ட்டை குறை சொல்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு குறை சொல்கிற மாதிரியே ஒரு இருக்கிற மைண்ட் செட் இருக்குது. இவ்வளோ இருக்கா நம்ம தமிழ்நாட்டில் அப்படின்னு ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம். இதெல்லாம் கவர்மெண்ட்டோட ஸ்டெப் இல்லாமலாம் வந்திருக்காது தானா. அதனால் ஒரு பெருமைப்படக்கூடிய விஷயம் தான் இதெல்லாம் வந்து பாருங்கள். ஸோ இதெல்லாம் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸாம் எழுதும் போது சரி, நீங்கள் எந்த அளவுக்கு இந்த பாயிண்ட்ஸ்லாம் உள்ளார போட்டிங்களோ நிறைய ஸ்கோர் பண்ணலாம். மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து யூபிஎஸ்சி கேண்டிடேட்டாக இருந்தாலும் இந்த பாயிண்ட்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. 1-2 அங்கங்கே அப்படி செதற விடுங்க. டிஎன்பிஎஸ்சி கேண்டிடேட் கண்டிப்பாக அதை வந்து லட்டு மாதிரி அப்படி யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு ஏதாவது வேல்யூபிள் பாயிண்ட் ஆட் பண்ணனாலும் சொல்லுங்கள், டிஸ்கஸ் பண்ணலாம். அவ்வளோதாங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் பாய்.